ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். மகாபெரிவா மகிமையில் நேற்றுக்கு நான் ஒரு பாட்டிக்கு மகாபெரிவா அருளிய அனுகிரகம் பற்றி சொல்லியிருந்தேன். சீத்தா பழத்தை எடுத்துட்டு பெரியவாளுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது தயங்கி கொடுக்காமல் வச்சுருந்தபோது பெரியவா கேட்டு வாங்கி இந்த பாட்டிக்கு நிறைய துளி எடுத்து அதை சாப்பிட்டு அனுகிரகம் புரிஞ்சா. ரொம்ப ஒரு அற்புதமான அனுகிரகம் அது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு பாட்டிக்கு தான் பெரியவா அனுகிரகம் புரிஞ்சிருக்கா. ஒரு பாட்டி திருவாரூரில் வசித்து வந்தவர் செல்லம்மா பாட்டி. அந்த பாட்டி ஒரு ஆசை வச்சுட்டு இருந்தா மனசில். அது என்ன ஆசை, அதை பெரியவா நிறைவேற்றினாலாங்கிறத அதுதான் இன்றைக்கி நான் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியவா எவ்வளவோ உபதேசங்கள் நமக்கு பண்ணியிருக்கா. அதில் ஒரு உபதேசத்தை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். எத்தனை ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கே இப்படி ஒரு சோதனைன்னு அந்த கடவுளை பிடிச்சி தான் நம்ம எல்லாருமே திட்டுவோம். அப்படி தான் நிறைய பேர் இங்கே இருக்கோம். அவள் எல்லாருமே இந்த உபதேசத்தை கண்டிப்பாக கேட்கணும். மகாபெரிவா அப்படி என்ன சொல்லியிருக்கான்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையாவது அல்லது படுத்துக்கொள்ள போகும்போதாவது அன்னைக்கு நாம் செஞ்ச காரியங்களை அலசி பார்க்கணும். அன்னைக்கு நாம் என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோங்கிறத ஒரு டைரியில் குறிச்சிக்கிறது நல்லது. கூடவே அந்த தப்பை அடுத்த நாள் முதல் செய்யாமல் இருக்க முயற்சி எடுக்கணும். இதுக்கு தேவையான தைரியத்தையும் புத்தியும் கடவுள் நமக்கு தரணும்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செஞ்சுக்கணும். நாம் செஞ்சிருக்கிற தப்புகளை நாமே நினச்சி அலசி பார்க்க முடியாத சந்தர்ப்பத்தை ஒரு சக்தி நமக்கு கொடுத்திருக்கிறதே. அந்த பராசக்தி இடத்தில், அம்மா நான் இனிமேல் இது போன்ற தப்புகளை செய்யாமல் இருப்பதற்கு போதிய தைரியத்தையும் புத்தியும் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆனால் இது மாதிரி தப்பு செய்கிற பெரும்பாலானவர்கள் பொதுவாக என்ன நினைப்பா தெரியுமா, தாங்கள் செஞ்ச தப்புகளை வசதியாக மறந்துட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவதன் பயன் எனக்கு கஷ்டம்தானா, அவர் என்னை கவனிக்கவே இல்லையேன்னு துக்கப்பட்டு சுவாமிக்கு கண் இல்லை காது இல்லைன்னு சொல்லிட்டு தெரிவா. இவர்கள் தாங்கள் செஞ்ச நல்ல காரியங்களை, தங்களிடம் உள்ள நல்ல குணங்களை மட்டுமே நினைத்து பார்ப்பதனால் இப்படி சுவாமி கிட்ட கோபம் கொள்கிறார். இப்படி கோபம் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும், நாம் என்னென்ன கெட்ட காரியங்களை செஞ்சுருக்கோங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியும். இவ்வளவு கெட்ட காரியங்கள் பாவங்கள் செஞ்சிருக்கிற நமக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்க எந்த வகையிலேனும் நியாயம் உண்டா? சௌகரியமாக நம்மை வைத்திருப்பது நியாயமா? நமக்கு உண்ண உணவு கொடுத்து உடை கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து வசதியாக இருக்கும்படி சுவாமி பண்ணி இருக்கிறாரே, அவர் கருணை அல்லவா பெரிது. ஆனால் ஏன் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று பகவானிடம் கோபித்துக் கொள்கிறோமே, இது நியாயமா? எத்தனை பாவம் செய்தாலும் அவன் நம்மை அதிலிருந்து ஓரளவு காப்பாற்றி வருகின்றானே, அதை நினைத்து சந்தோஷம் அல்லவா பட வேண்டும். இப்படி மகாபெரிவா சொல்லியிருக்கா. நாம் நமக்கு இதை செய்யலையே அதை செய்யலையே அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய, நம்மளுக்கெல்லாம் என்னென்னா, நம்ம அங்கே அன்னதானம் பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு பணம் கொடுக்குறோம், அவளுக்கு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறோம், இப்படி நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பெரியவா சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் நாம் செஞ்சுருக்கிற ஒரு கெட்ட விஷயங்கள் பாவங்கள் நம்மளுக்கு மறந்துடும். நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. பெரியவா சொல்கிற மாதிரி அதெல்லாம் மறந்து போயிடும். அதனால தான் அதையும் நம்ம நினச்சி பார்த்து, இந்த அளவுக்கு நமக்கு இத்தனை பாவம் செஞ்சும் நமக்கு இந்த அளவுக்கு வசதி கொடுத்துருக்காரேன்னு நம்ம நினச்சிண்டு கொடுத்துருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படணுமே ஒழியே, நமக்கு அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுன்னு பெரியவா ரொம்ப அழகாக தன்னுடைய உபதேசத்தில் சொல்லியிருக்கா. மகா பெரியவா சொன்னது எத்தனை சத்தியமான வார்த்தைகள். செஞ்ச தவறுகளை மறைப்பதற்கு சில நல்ல விஷயங்களை செஞ்ச மாதிரி அல்லவா ஆகிவிடும். ரொம்ப ஒரு அருமையான உபதேசம். இந்த உபதேசத்தை நாம் வாழ்க்கையில் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா
நமக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல பெரியவாளோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த திருவாரூரில் வசித்து வந்த செல்லம்மா பாட்டிக்கு மகா பெரியவா என்ன அனுகிரகம் புரிஞ்சார்னு, அந்த பாட்டி என்ன ஆசைப்பட்டா, மகா பெரியவா என்ன கொடுத்தாங்கிறத பார்க்கலாம். மகா பெரியவாளின் அத்தியந்த பக்தை செல்லம்மா பாட்டி. சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக யாரும் இல்லை பாட்டிக்கு. தங்கையின் மகன் ஒருவன் பாட்டியின் வீட்டுக்கு பக்கத்திலேயே வசித்து வந்தான். ஏதானும் ஒரு உதவி அவசரம்னா அவன்தான் செல்லம்மா பாட்டிக்கு எல்லாமே. அப்போ திருவாரூருக்கு மகா பெரியவா க்ஷேத்ராடனம் வருவதாக செய்தி வந்தது. திருவாரூர் நகருக்கு வரப்போகிறார்னு தகவல் தெரிஞ்ச உடனேயே ஊரே கோலாகலம் பூண்டது. மகா பெரியவாளை எப்படி வரவேற்பதுன்னு ஊர் முக்கியஸ்தர்கள் கூடி ஆலோசித்தார்கள். பிரம்மாண்டமான வரவேற்பு தருவதுன்னு முடிவு செய்யப்பட்டது. மாவிலைகளும் தோரணங்களும் வாழை மரங்களும் ஊர் முழுக்க அலங்கரித்தன. தங்கள் ஊருக்கு எழுந்தருளப் போகும் மகா பெரியவாளுக்கு அனுஷ்டானங்கள் உட்பட எந்த ஒரு விஷயத்திலும் குறை இருக்கக்கூடாது. எல்லா வசதிகளும் அவருக்கு முறையாக செய்யப்பட வேண்டும்னு தீர்மானம் பண்ணி விமர்சையாக ஏற்பாடு செய்தார்கள் முக்கிய பிரமுகர்கள். ஊரில் உள்ள பிரபல குடும்பத்தினர்கள் மகா பெரியவாளின் பாதுகைகளுக்கு பாத பூஜை செய்ய பேராவல் கொண்டு ஸ்ரீமடத்து அதிகாரிகளிடம் தங்கள் பெயர்களை பதிந்து கொண்டார்கள். பாத பூஜை செய்வதற்கு எல்லாரும் போட்டி போட்டுண்டு காணிக்கை செலுத்தினார்கள். எல்லாருக்கும் இருக்கும் பாத பூஜை ஆசை, செல்லம்மா பாட்டிக்கும் இருக்காதா என்ன? பாட்டிக்கும் பாத பூஜை செய்ய கொள்ள ஆசைதான். ஆனால் காணிக்கையாக 200 ரூபாயே செலுத்தணுமே. பொருளாதார வசதி இல்லாத செல்லம்மா பாட்டி என்ன செய்வார்? சுளையாக 200 ரூபாய்க்கு எங்கே போவார்? இருக்கவே இருக்கிறானே தங்கை மகன் என்று அவன்கிட்ட பணம் கேட்டு பார்த்தார். 200 ரூபாய்னு கேட்ட மாத்திரமே வாயை பிளந்து தன்னால் முடியலன்னு சொல்லிட்டான் அவன். பாட்டி ரொம்ப சோகமாயிட்டான். ஆனாலும் மகா பெரியவாளுக்கு எப்படியேனும் பாத பூஜை செய்கிறதுன்னு மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துட்டார். தினமும் தான் வணங்கும் அந்த தியாகராஜ சுவாமி திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜரிடம் தனது கோரிக்கையை வச்சார். அதோடு வீட்டு பூஜையறையில் இருக்கும் மகா பெரியவா படத்தின் முன்னாடி நின்று அவரிடமும் கண்கள் கலங்க கோரிக்கை வைத்தார். அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அசதியாக இருக்கேன்னு தரையில் ஒரு விரிப்பை விரித்து படுத்தார் செல்லம்மா பாட்டி. அப்போ பாட்டிக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் காவி வேஷ்டி காவி மேல் துண்டு அணிந்து கொண்டு குள்ளமாக ஒரு பெரியவர் செல்லம்மா பாட்டிக்கிட்ட வரார். அவரை வித்தியாசமாக யார் என்னன்னு பார்க்குறார் பாட்டி. என்ன, உனக்கு 200 ரூபாய் தானே வேணும், நான் தருகிறேன், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அடுத்த கணம் பொசுக்கனை மறைஞ்சிடுறார் அந்த பெரியவர். அட, பாத பூஜை செய்யறதுக்கு யாரோ வீடு தேடி வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரே, வந்தவரை பார்த்தால் சாட்சாத் மகா பெரியவா போல் இருக்கேன்னு பகல் கனவு பொசுக்கனை கலைஞ்சு அடித்து பிடிச்சி எழுந்தார் பாட்டி. ஒருவேளை நிஜமாவே யாரோ வந்து இப்படி ஒரு தகவலை சொல்லியிருப்பாரோன்னு சந்தேகப்பட்டு வீட்டு வாசலுக்கு வந்தா பாட்டி. தெருவில் இந்த கோடியும் அந்த கோடியும் கண்ணை இடுக்கிண்டு பார்க்குறார். ஒருவேளை கனவுல வந்த கோலத்தில் யாரானும் நடந்து போகிறாளான்னு. ஆனால் தெருவின் இந்த முனையிலும் சரி எதிர்முனையிலும் சரி படபடக்கிற வெயில் நேரத்தில் யாருமே கண்ணில் படலை. தெருவே காலியாக இருந்தது. ஆனாலும் சரி, நமக்கு எப்படியும் பணம் கிடைச்சிடும், பெரியவாளே அருளி விட்டாருன்னு சந்தோஷப்பட்டு பூஜை அறையில் இருக்கிற மகா பெரியவாளின் திரு உருவத்தின் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் பாட்டி. சுமார் ஒரு 15 நிமிடம் கடந்திருக்கும். தங்கையின் மகன் வீட்டு வாசல்லேருந்து, பெரியம்மா உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, சீக்கிரமா வான்னு சத்தமாக குரல் கொடுக்குறான். பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம். மணி ஆர்டரா? எனக்கா? எனக்கு யார் அனுப்புவான்னு யோஜனையோட பூஜை அறையிலேருந்து வெளியே வந்தார் பாட்டி. அங்கே தபால்காரர், பாட்டி உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, இதில் கையெழுத்து போடுன்னு ஒரு படிவத்தை நீட்டுறார். அதை வாங்கி திண்ணையில் வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தபால்காரர் கொடுத்த பணத்தை வாங்கிட்டார். எண்ணி பார்த்தா சுளையா 200 ரூபாய். பாட்டிக்கு பேச்சு மூச்சே வரலை. பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்வாளே,
ஆனால் எனக்கு கனவுல சொன்னபடி 200 ரூபாய் வந்திருக்கிறதேன்னு ஆச்சரியப்பட்டு மகா பெரிவாளை மனசுக்குள்ள தியானித்தபடி கண்ணீர் விட்டு விசும்புறார். தங்கிட்ட கொடுக்கப்பட்ட படிவத்தில் அனுப்பியவரோட முகவரி இருக்குமேன்னு ஆர்வத்தோட புரட்டி புரட்டி பார்த்து தேடினார். ஆச்சரியம் பாருங்கோ, அனுப்பியவரது முகவரியே படிவத்தில் இல்லை. அந்த முகவரி எழுதப்பட வேண்டிய இடம் காலியாகவே இருந்தது. கண்கள் கலங்க அந்த தொகையை உடனே எடுத்துண்டு ஸ்ரீமடத்து அதிகாரிகளை சந்தித்து பாத பூஜைக்கான பணம்னு கட்டி அன்றைய தினமே பாத பூஜை செய்து மகா பெரிவாளின் அனுகிரகம் பெற்றாள் பாட்டி. அந்த பரபிரம்மம் ஒரு புன்னகையோட செல்லம்மா பாட்டியை ஆசிர்வதித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பினா பெரியவா. கொடுத்து அனுப்பிய தெய்வத்துக்கு தெரியாதா பாட்டிக்கு எப்படி பணம் வந்ததுன்னு? எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இல்லையா? அற்புதமான அனுபவம் அந்த பாட்டிக்கு. இப்படித்தான் மகா பெரிவா தன் மேலே உண்மையான பக்தியோடு இருக்கிற எந்த ஒரு பக்தருக்குமே அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அவளை தேடி பிடிச்சி எப்படியோ ஒரு அனுகிரகத்தை புரிஞ்சிருவா மகா பெரிவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். நமஸ்காரம்.